இன்னும் இந்த ராமர் சீதை கதையை பற்றியும் நிறைய பேசலாம், சொல்லலாம், நிறைய சொல்கிறேன். இன்னும் இருக்குது, டெய்லி இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தானே அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி இதுக்குள்ளெல்லாம் இறங்கிருக்கு, இது எல்லாத்துக்குள்ளேயே இருக்கிறது இந்த மருத்துவம் தான். இந்த மருத்துவம் இவங்க சொன்ன எல்லா தத்துவத்தையும் கொண்டிருக்கு. இதனால தான் அக்குபஞ்சர் மருத்துவம் மிகச்சரியா, அதாவது நம்ம சிகிச்சை கொடுத்தா ஏன் வந்து மற்ற மருத்துவங்களை அந்தளவுக்கு ரிசல்ட் வரலன்னா அது எல்லா தத்துவத்தையும் உடச்சி போயிட்டாங்க. சித்த மருத்துவர்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம், என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் சித்த மருத்துவத்தை மட்டும் பஞ்சபூதங்கள் இல்லையா, அவங்களுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறாங்க. ஆகாயம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் மரம்னு சொல்லிட்டீங்க, அவங்க வந்து ஆகாயம் சொல்கிறாங்களே, அப்போ சித்த மருத்துவமும் இருக்குது தானே மேடம், அவங்களும் தான் பஞ்சபூதங்கள். அக்குபஞ்சர் மட்டும்தான் பஞ்சபூதங்கள் இருக்கா, சித்த மருத்துவம் இருக்குது? இல்லை, அக்குபஞ்சர்கள் நேரடியாக பஞ்சபூதங்களை தான் வச்சுருக்கு. நாங்கள் சொல்கிற சிகிச்சை புள்ளிகள் நிலம், காற்று, நீர், மரம் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவம் அப்படி சொல்கிறது இல்லை. பஞ்சபூதங்கள்லேருந்து அடிப்படையாக அந்த பஞ்சபூதங்கள் தான். அது வாதம், பித்தம், கபம் 3 தானே சொல்கிறாங்க. அதுலேருந்து வந்திருக்கு, அவ்வளோதான். முழுமையான பஞ்சபூத தத்துவத்தை இல்லை, முழுமையான பஞ்சபூதம் தத்துவத்தை கொண்டு சிகிச்சை முறைகள் கிடையாது. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவம் பஞ்சபூதங்களுடைய அந்த தசரா தான் மறைப்பொருளாக இருக்கிற பஞ்சபூதங்களும், பஞ்சபூதங்கள் வெளிப்படுற திடப்பொருளும், அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி ரெண்டுமே கொண்ட முழுமையான 10 அவதாரங்களுமே அக்குபஞ்சர் கொண்டிருக்கு. சித்த மருத்துவத்தை அப்படி இல்லை. பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது, வாதம், பித்தம், கபம் தானே இருக்குது. அது அங்கெங்கே 5 பூதங்களும் இருக்குது. ஆனால் அதுலேருந்து சாரம் தான் இருக்குது, வெறும் சாறு மட்டும்தான் இருக்குது. அந்த சாருன்னு சொல்லுவோம், சூப் மட்டும்தான் அதில் இருக்குது. அதோடைய மூல ஆதாரம், ரூட் அதெல்லாம் போயிடுச்சு. வெறும் சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக அந்த மருத்துவம் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி தான் அதை வந்து சரியாக கொண்டு போகலை, அதை பிரேக் பண்ணிட்டாங்க. பட் அதோடைய பஞ்சபூதங்களை அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை அடிப்படையை வச்சு ட்ரீட்மெண்ட் கிடையாது, சிகிச்சை முறை அதோடைய அடிப்படையில் கிடையாது. இல்லை, அந்த சிகிச்சை முறை அந்த கருவிலேருந்து வெளிப்படுற புறவுயிர் சக்தி இருக்கு இல்லையா, வெளிப்படுற திடப்பொருள், அது வந்து பஞ்சபூதம் கிடையாது. அதில் இருக்கிற ஒரே ஒரு தாவரம் மட்டும்தான். அது ஒரு பொருள் தான், மற்றதெல்லாம் கிடையாது. ஆனால் முழுக்க பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தான் அக்குபஞ்சர். கருநிலையா 5, அந்த தசராவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 நாடி, நெக்ஸ்ட்டு 5 சிகிச்சை. வெளிப்படுற பொருள் இங்கே மறைப்பொருள். இங்கே மறைப்பொருளான கரு அறிவுறுத்துது, இதை செய் அப்படின்னு வெளிப்படுற பொருளுக்கு கொடுக்கும். ஸோ அக்குபஞ்சர் மட்டும்தான் பஞ்சபூதங்கள், பிரபஞ்சத்தோடைய அகவுயிர் சக்தி, புறவுயிர் சக்தி, கருவுறு தத்துவம், பிரபஞ்சத்தோடைய சிஸ்டம், இயக்கம் எல்லாத்தையுமே முழுமையாக கொண்டிருக்க ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர். இதனால தான் அக்குபஞ்சர் பற்றி இவ்வளோ பேசுகிறேன். இதனால தான் நம்மளுடைய எல்லா ஔவையார்லேருந்து, தேரையர்லேருந்து, திருமூலர்லேருந்து எல்லா 7ஆம் அறிவு கொண்ட, இனிமேல் தான் அவங்கள 7ஆம் அறிவு கொண்ட அறிவு ஜீவிகள்ன்ற வார்த்தையே இப்படி தாங்க வந்தது. இந்த வார்த்தை பயன்பாடு எங்கே வந்ததுன்னா, ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவுன்னு இருந்த ஜீவராசிகள், அறிவிலிருந்து ஜீவராசிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பரிணமித்ததுனால தான் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு அப்படிங்கிற அறிவு ஜீவிகள், ஜீவராசிகள். அப்போது ஏழாவது அறிவு ஜீவிகளான நம்ம திருவள்ளுவர்லேருந்து, ஔவையார்லேருந்து, தேரையர்லேருந்து, திருமூலர்லேருந்து, கிரேக்க நாடுகள், லத்தீன் நாடுகளில் இருந்த அவங்களும் தான் ஜூபிட்டர் மாதிரி எல்லாத்தையும் அவங்களும் ஒரு பக்கம் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு பக்கம் அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. எல்லா பகுதியில் இருந்தவங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க இயற்கையோட தத்துவங்களை. அவங்க எல்லாருமே 7ஆவது அறிவு ஜீவிகள் தான். ஸோ எல்லா அறிவு ஜீவிகளும் அறிவுறுத்துகிற அவங்க சொல்கிற தத்துவங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு மட்டும்தான் போகும். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு, இப்படி தான் நம்ம உலகம் முழுக்க இருந்த தொல் சமூகத்தினர், தொல் குடியினர், தொல் மரபினர், தொல் பகுதியினர் 7ஆவது அறிவை ரீச் பண்ணதை பார்த்துட்டு, இந்த 7ஆவது அறிவு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, சில இடைப்பட்ட காலத்தில் வந்த மனிதர்கள் இந்த மாதிரி இந்த பழங்குடியினர், இந்த தொல் சமூகத்தினர் வந்து அடுத்தடுத்த லெவலில் போய் உலகத்தையே மாற்றிடுவாங்க, இப்போவுமே இந்த இயற்கையாகவே இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு ஒரு பிரேக் கொடுத்து எல்லாரையுமே மாற்றணும், திருப்பணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு மதம் அப்படிங்கிற ஒன்று பொய்யா இந்த எல்லா விதமான தொல் சமூகத்தினருடைய நம்பிக்கைகள் வந்து திருடி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி அந்த தத்துவங்களை வந்து மறைமாற்றி அந்தந்த சமயத்துடைய மறைநூல்களை மறைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி மாற்றி வேறு அதே இடத்துல கரப்ஷன், இப்போ எப்படி கரப்ஷன் நடந்துட்டுருக்கோ அப்போவும் ஒரு சிலரை கரப்ட் பண்ணி அவங்க வழியாக மறைநூலை புதுசாக உருவாக்கப்பட்டு அதை எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் செஞ்சு
இதுதான் ஆதி நூல், இது கடவுள்கிட்டேருந்து இயற்கை கடவுள்ன்ற ஒரு உருவம் கிட்டேருந்து டைரெக்டாக கொடுத்ததா போய் பிரச்சா அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. பஞ்சபூதங்கள் தான், அவங்களுக்கு உருவமே கிடையாது. ஆனால் அங்கேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை ஆதி அந்த இஸ்லாம்லேருந்து அந்த இறைவனுடைய முழுசாக வந்த நபிகள் நாயகம் எழுதினாருன்னு பொய்யா சொல்லி அவர் எழுதின நூல் இதுதான் அப்படின்றது பொய்யா. அவர் எழுதின நூல் வேறு, பிற்பாடு வந்தது வேறு. பிற்பாடு வந்தது இந்த அந்த ஆதிக்க ஒரு சமூகம், அவங்க அந்த ஆங்கிலேயர் சமூகம் தான் இந்த எல்லா தொல்குடி நம்பிக்கைகளையும் உடைக்கணும், இந்த சமயங்களை அழிக்கணும்ட்டு சமயங்களில் இருக்கிற விஷயங்களை தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் பாசிட்டிவானது, அதாவது மனிதர்களை இந்த 7வது அறிவை நோக்கி 8வது அறிவு 9வது அறிவை நோக்கி போயிட போகிறாங்க, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தத்துவங்களை பிரேக் பண்ணி மாற்றி விட்டாங்க. அப்படி பிறகு தான் இந்து மதம், கிறித்துவ மதம். அந்த மதத்திலிருந்து தான் மருத்துவமும் உருவாச்சு. அதனால தான் கிறித்துவத்தில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லா சமயத்திலிருந்தும் இருக்குது. இயேசுநாதர் மாடுத்தொழுவத்தை பிறந்தார் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணர் உடைய அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அங்கே இஸ்லாத்தை கொண்டு வந்து அதன் வழியாக இவங்க அவங்களோட புத்தகத்தில் அங்கும் தப்பு இங்கேயும் தப்பு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமண மதத்திலிருந்தும் பௌத்த மதத்திலிருந்தும் களவாடப்பட்டது. வீடுகளிடத்தில் அன்பு செலுத்தணும், எல்லா விதமான ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லா சமயத்திலிருந்தும் களவாடப்பட்டது. அப்படி களவாடப்பட்டது தான் பைபிள். அதுலேருந்து சரி இந்த மதத்தோட அடுத்து என்ன பார்த்தாங்க? மருத்துவம். அப்போது இவங்களுக்கு மருத்துவம் தெரியுது, உடல் அந்த இயற்கையை பற்றி பிரிஞ்சு வச்சுருக்காங்க. மருத்துவன்றது இல்லை, இவங்களுக்கு எப்படி தங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற தத்துவம் தெரியுது. ஏன்னா இயற்கையோட இவங்க 7 அறிவு வரைக்கும் ரீச் ஆகிட்டாங்க. இந்த 7 அறிவில் எல்லாரையும் மாற்றிக்கிட்டே வராங்க. உலகம் முழுக்க இந்த பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பிரச்சாரம், அதாவது புறத்துலையும் அகத்துலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பிரச்சாரம் உலகம் முழுக்கவும் பரவிட்டுருக்கு. இதை நம்ம தடுக்கணும்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உடலுடைய அறிவியலை மடைமாற்றணும், இவங்கக்கிட்ட இருக்கிற அறிவை திருப்பி விடணும். அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவன்ற வார்த்தையவே இவங்க கண்டுபிடிச்சாங்க. இவங்க கண்டுபிடிச்ச மருத்துவம் தான் பிற்காலத்தில் மருத்துவன்ற வார்த்தைகள் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் எல்லா பகுதிகளிலும் பயன்பாட்டில். அது வரைக்கும் மருத்துவன்ற வார்த்தையை எந்த நிலப்பகுதியிலும் எந்த சமயத்திலையும் எந்த மறைநூல்களிலும் ஆதி நூல்களிலும் கிடையவே கிடையாது. உடல் ஆரோக்கியத்திற்கான வழிகள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர ஆரோக்கியத்திற்கான இயற்கை வாழ்வியல் முறை அப்படித்தான் வார்த்தைகள் பயன்பாடு இருந்தது. மருந்துனா அந்த தாவரங்கள் இப்படி தான் இருந்தே தவிர மருத்துவம்ன்றது ஆங்கில மருத்துவம் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையிலேருந்து கொண்டு வந்தது தான் மருத்துவம். அப்படி பார்த்தா இங்கிலீஷில் மெடிசன் அப்படிங்கிறது தமிழில் மருந்துன்னு தானே சொல்லணும். எங்கேருந்து வந்தது மருத்துவம் அப்படின்னா இவனுங்க தேடி கண்டுபிடிச்ச வார்த்தை பயன்பாடு. இடைப்பட்ட காலத்தில் வந்த வார்த்தை தான் மருத்துவம். மருந்து தான் ஆதி வார்த்தை, மருத்துவம் பின்னாடி வந்தது. இறைச்செருகல் அதற்கு பின்னாடி இருந்தவன் இவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? அதோடு நிறுத்தினானா? அப்போது இவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மருத்துவத்தை எடுத்துக்கணும். மருத்துவத்தை எடுக்கணும்னா இவன் உடம்பை கெடுக்கணும். இப்போ உடம்பை கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இவனுடைய அடிப்படையாக இருக்க நிலத்தை உடைக்கணும். இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்களே நிலத்தை, இதோ பிண்டத்தில் அவன் எப்பயோ பண்ணிட்டான், இன்றைக்கி அண்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான். மெட்ரோ ரயில் போடுறாங்கல்ல, அந்த நிலத்தான் அந்த மெட்ரோ ரயில்னால் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் காரணமே அதுதான். நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணாலும் அங்கங்கே நிலச்சரிவு, என்ன சொல்கிறது, நில அதிர்வு இதெல்லாம் ஏற்படுது. அதிகமாக மழை, ஒரு பஞ்சபூதத்தை நீ டிஸ்டர்ப் பண்ணினா எல்லா பஞ்சபூதங்களும் அங்கே டிஸ்டர்ப் ஆகும். மேகம் வெடிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மெட்ரோ ரயில் தான். இந்த மெட்ரோ ரயில் நான் போடுறேன்னு சொல்லி நிலத்தை தோண்டி பண்ணுற வேலை தான் நிலத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது. நிலம் தானே ஆதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே அதை நம்ம எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறோமோ ஒட்டுமொத்த பஞ்சபூதங்களும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ இன்றைக்கி இந்த அண்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதோட எக்ஸ்டெண்ட் எல்லைக்கு இன்றைக்கி போயிருக்கான். பிண்டத்தில் என்ன பண்ணான்? அப்போவே பண்ணிட்டான். ஆரோக்கியம் கெடுத்தான். எதை? செரிமானத்தை கெடுக்கிற என்னென்ன பொருட்கள் தேடுறான். என்னென்ன பொருட்களெல்லாம் வந்து மாற்றினா இவங்களோட செரிமான சிஸ்டம் டேமேஜ் ஆகும். ஏன்னா இவங்களோட செரிமான சிஸ்டம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் இவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் புத்தி கூர்மை ஆரோக்கியமாக இருக்குது. புத்தி கூர்மை ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் நுட்பறிவு அவங்க வேலை செய்யுது. நுட்பறிவு இருக்கிறதுனால தான் இயற்கை கூட அவங்க பழகிறாங்க, இயற்கை கிட்டேருந்து எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஸோ அதோடைய அடிப்படையாக இருக்கிற பேஸ் இங்கே நிலம். இதை பிரேக் பண்ணால் ஒவ்வொரு மூலகமாக பிரேக் ஆகும். மரம் மூலகம் பிரேக் ஆச்சுன்னா மூளை சரியாக வேலை செய்யாது, சிந்தனை சரியாக இருக்காது, புத்தி சரியாக இயங்காது, அறிவு சரியாக வேலை செய்யாது, இயற்கை கிட்ட வேலையே இருக்காது.
இயற்கையை போகவே மாட்டான். எப்போவும் இங்கே உடம்பை பார்க்கறதுக்கு அவன் டைம் பத்தாது. எங்கேருந்து வந்து இதை குணப்படுத்துறதுக்கு மருந்து தேடிக்கிட்டே போயிட்டுருப்பான், மருத்துவத்தை தேடிக்கிட்டே போயிருப்பான். அவன் எங்கேருந்து இயற்கை கூட போய் பேசிகிட்டு இருப்பான், இயற்கை கூட வந்து இன்ட்ராக்ஷனில் இருப்பான். உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உயிர் சக்தியான இயற்கை கூட போய் மறைப்பொருள், அதனால் உயிர்னா என்ன அர்த்தம்? மறைப்பொருள். இதை தான் அன்னைக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார் திருமூலர். என்ன அர்த்தம்? நீ இந்த உடம்பை வளர்த்தினா உயிர் எங்கே இருக்க? இயற்கை கிட்ட. உயிர் சக்தியான இயற்கையை வளர்க்க முடியும், அதை கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அப்போவே சொன்னார். அப்போது நீ இந்த உடம்பை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா உயிர் சக்தி கூட உனக்கு கனெக்ஷனே போயிடும், கட்டாயம். அந்த அவர் சொன்ன உயிர் சக்தி இது இல்லை, இந்த இருக்கிற உயிர் சக்தி தான் ஃபஸ்ட்டு. இந்த உயிர் சக்தி நல்லா இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும். அது இங்கே அவர் சொன்ன உயிர் சக்திக்கு பின்னாடி இருந்தது இயற்கை. திருமூலருடைய வாக்கியத்துக்கு பின்னாடி இருந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். உடம்பை வளர்த்தேனே, உயிர் சக்தியான இயற்கையை வளர்த்தேனே. வளர்த்தேனேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கூட உறவை வளர்த்தேனே, நெருக்கத்தை வளர்த்தேனே, பிணைப்பை வளர்த்தேனே, அறிவை வளர்த்தேனே, ஆதாரத்தை வளர்த்தேனே, மூலாதாரத்தை வளர்த்தேனே. இத்தனையும் வளர்ப்பேன். எப்போ? இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தான். அப்போ இந்த திருமூலருடைய வாக்கை அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சவன் சும்மா இருந்தானா?